நமஸ்தே குட்டீஸ். நம்மளோட குட்டி ஹிந்தி லேர்னர் சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பிரவீன் பூர்வா செகண்ட் பேப்பரில் 6th एक्सरसाइज किसी एक पर लेख लिखिए. அதில் தமிழ்நாடு में हिंदी प्रचार के पूर्वाभास का परिचय दीजिए. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னா தமிழ்நாட்டில் ஹிந்தி பரவறதுக்கு ஆரம்ப காலத்தில் அதோட தொடக்கம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி இதில் சொல்கிறோம். प्रस्तावना मुन्नुரை. तमिलनाडु में हिंदी प्रचार का कार्य दक्षिण भारत हिंदी प्रचार सभा द्वारा किया गया. அதாவது தமிழ்நாட்டில் ஹிந்தி பரவற அந்த வேலை दक्षिण भारत हिंदी प्रचार सभा மூலமாக நடந்தது. गांधी जी के प्रयासों से लाखों लोगों ने हिंदी सीखी और विद्यार्थियों में हिंदी के प्रति रुचि बढ़ी. அதாவது காந்திஜியோட முயற்சியால் லட்சக்கணக்கான மக்கள் ஹிந்தி கற்றுக்கிட்டாங்க. அப்புறம் மாணவர்கள்கிட்ட அதில் இருந்த இன்ட்ரெஸ்ட் அதிகமாச்சு அப்படிங்கிறாங்க. அடுத்து மகாத்மா காந்தி. तमिलनाडु में हिंदी प्रचार का प्रारंभ महात्मा गांधी के प्रयासों से हुआ. தமிழ்நாட்டில் हिंदी பரவுறது महात्मा गांधी जियाल आरंभमाச்சு. दक्षिण अफ्रीका से लौटने के बाद उन्होंने देश की स्वतंत्रता और राष्ट्रीय एकता के लिए कार्य किया. दक्षिण अफ्रीका தென்னாப்பிரிக்காவிலிருந்து அவர் திரும்பி வந்ததுக்கப்புறம் நாட்டோட அந்த நாட்டுக்கு சுதந்திரமும் அப்புறம் ஏக்கத்தா அப்படின்னா ஒற்றுமை, நாட்டோட ஒற்றுமைக்காகவும் அவர் வேலையில் ஈடுபட்டார். उन्होंने हिंदी को देश की सामान्य भाषा बनाने का प्रयास किया. அவர் ஹிந்தியை ஒரு பொது மொழியாக கொண்டு வரணும் அப்படிங்கிறத முயற்சி செஞ்சார். ஹிந்தி சாகித்ய சம்மேளன் கா வார்ஷிக் அதிவேஷன், அதாவது ஹிந்தி இலக்கியத்தோட அந்த வருஷம் நடக்கிற அந்த ஆண்டு மாநாடு சன் 1918 में इंदौर में हिंदी साहित्य सम्मेलन का अधिवेशन हुआ. அதாவது 1918 இந்தூரில் ஹிந்தி இலக்கியத்துக்கான அந்த மாநாடு நடந்தது. इस अधिवेशन में दक्षिण भारत में हिंदी प्रचार की जिम्मेदारी सम्मेलन को सौंपी गई. இந்த மாநாட்டில் தக்ஷின் பாரத் இந்திய பிரச்சார் சபாவோட அந்த பொறுப்பு அந்த மாநாட்டுக்கிட்ட ஒப்படைச்சாங்க. அது ஹிந்தியை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பொறுப்பை. மദ്രാஸ் में मुख्य कार्यालय स्थापित किया और महात्मा गांधी के छोटे पुत्र देवदास गांधी को हिंदी प्रचार के लिए भेजा गया. அதாவது இதோட ஹெட் ஆஃபீஸ் சென்னையில் நிறுவப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் மகாத்மா காந்திஜியோட அவங்க சின்ன பையன் தேவதாஸ் காந்தி இந்த வேலைக்காக அனுப்புனாங்க. அடுத்து தக்ஷின் மே ஹிந்தி, அதாவது தென்னிந்தியாவில் ஹிந்தி. தமிழ்நாடு மே ஹிந்தி பிரச்சார் கா காரிய ஆசான் நஹிதா. தமிழ்நாட்டில் ஹிந்தி பரவுறது அவ்வளோ ஈஸியான வேலையாக இல்லை. यहाँ का वातावरण अन्य दक्षिण राज्यों की तुलना में कठिन था और कुछ नेताओं का विरोध भी था. அதாவது இந்த அதாவது தென்னிந்தியாவில் இருக்க மற்ற மாநிலங்களை விட அவங்களோட கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நிறைய தலைவர்களோட எதிர்ப்பும் இருந்தது அப்படிங்கிறாங்க. फिर भी धीरे धीरे हिंदी का प्रसार होने लगा. இருந்தாலும் மெதுவாக அது ஹிந்தி பரவ தொடங்கியது. तमिलनाडु में हिंदी प्रचार में दो प्रचारकों को हम कभी भूल नहीं सकते. தமிழ்நாட்டில் ஹிந்தி பிரச்சாரத்தில் முக்கியமான 2 பேர், அவங்கள நம்ம மறக்க முடியாது. அவங்க யார் அப்படின்னா वे है श्री प्रताप नारायण वाजपेयी और श्री रघुवीर दयाल मिश्रा. இவங்க 2 பேரும் நம்ம மறக்க முடியாத பிரச்சாரகர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ரீ பிரதாப் நாராயண் வாஜ்பேயி அவங்கள பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. ஸ்ரீ பிரதாப் நாராயண் வாஜ்பேயி காந்திஜிக்கு அநியாயித்தே. இவர் காந்தியடிகளோட ஃபாலோவர், அவரை ஃபாலோ பண்ணக்கூடியவர். उन्होंने 1919 में तिरुवैयारू में हिंदी शिक्षण शुरू किया और बाद में तिरुचिरापल्ली में भी कार्य किया. அவர் 1919 திருவையாறில் ஹிந்தி கல்வியை ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் திருச்சியில் அவரோட வேலையை செஞ்சார். ஹிந்தி பிரச்சாரமே உன்கா மகத்துவபூர்ண யோக்தான் ரகா. ஹிந்தி பரவுறதுல அவருக்கு முக்கிய பங்கு இருந்தது. உன்கே
संस्मरण में दक्षिण भारत हिंदी प्रचार सभा तमिलनाडु शाखा का पुस्तकालय वाजपेयी पुस्तकालय के नाम से जाना जाता है. அதாவது அவரோட நினைவால தென்னிந்திய ஹிந்தி பிரச்சார் சபா தமிழ்நாட்டோட பிரான்ச்சில் இருக்க அந்த லைப்ரரியில் வந்து அவரோட பேரை வந்து வச்சுருக்காங்க. நான் ஜானா ஜாத்தா ஹை. அடுத்தது வந்து ஸ்ரீ ரகுவீர் தயாளு மிஸ்ரா. இவர் வந்து இன்னொரு பிரச்சாரக். ஸ்ரீ ரகுவீர் தயாள் மிஸ்ரா 1920 में तमिलनाडु आए. इवर வந்து 1920 तमिलनाडु वंदिरुक्कार. उन्होंने तंजावुर मदुरै आदि स्थानों में हिंदी का प्रचार किया और अनेक लोगों को हिंदी सिखाई. இவர் வந்து தஞ்சாவூர் மதுரை இந்த மாதிரி இடங்கள்லாம் ஹிந்தியை பரப்புனாரு. அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு வந்து ஹிந்தி சொல்லி கொடுத்தாரு. உன்சே சவுக்கடும் லோக் ஹிந்தி சீக்கி. இவரால் நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து ஹிந்தி கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. நிஷ்கர்ஷ் முடிவுரை. इन सभी प्रयासों के कारण तमिलनाडु में हिंदी का धीरे धीरे विकास हुआ और लोगों में हिंदी के प्रति रुचि बढ़ने लगी. இந்த மாதிரி இவங்கள மாதிரி ஆளுங்களோட முயற்சியால் தமிழ்நாட்டில் வந்து ஹிந்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர்ந்துட்டு வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்ட அது மேலே ஹிந்தி மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட் அதிகமாக தொடங்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நான் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி புரிகிற மாதிரி கொடுத்துருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.